Hi everyone, welcome to Net England. In this lecture, we are going to see about Thomas Hardy. Thomas Hardy was born in the year 1840 and he died in the year 1928. நம்ம விக்டோரியன் ஏஜில் இருக்க நெக்ஸ்ட் கிரேட்டான நாவலிஸ்ட் வந்து யார் அப்படின்னா தாமஸ் ஹார்டி தான். ஹீ இஸ் அ நாவலிஸ்ட், போயட் அண்ட் ஆல்சோ எ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஒரு ஆர்கிடெக்டாகவும் கூட நம்ம தாமஸ் ஹார்டி வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட நாவல்ஸோட தீமில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியாலிசம் இருக்கும். நம்ம ஜார்ஜ் எலியட் பார்த்தோம், அவங்களோட ஒர்க்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ரியாலிஸ்டிக் தீம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் தாமஸ் ஹார்டியோட ஒர்க்ஸ்லையும் ரியாலிஸ்டிக் தீம்ஸ் தான் இருக்கும். அண்ட் இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ட்ராஜிக் கேரக்டர்ஸ். எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து நிறைய ட்ராஜிக்கலாக நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ராஜிக் கேரக்டர்ஸ் அதுக்கு தான் தாமஸ் ஹார்டி வந்து ஃபேமஸ். ஓகேயா? அண்ட் ஆல்சோ இவங்களோட ஒரு ஃபேமஸான எஸ்ஸே இருக்குது, ஹவு ஐ பில்ட் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஆர்கிடெக்சர் பற்றி சம் விஷயங்கள் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட எல்லா நாவல்ஸுமே வந்து எந்த பிளேஸில் நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா வெசெக்ஸ், WESSEX. கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கணும். தாமஸ் ஹார்டி அப்படின்னாலே அவங்களோட உருவாக்குன அந்த பிளேஸ் வந்து வெசெக்ஸ் தான். அது வந்து ஃபிக்ஷனல் கிடையாது, செமி ஃபிக்ஷனல், ஹாஃப் ஃபிக்ஷனல் அப்படி இருக்க ஒரு ரீஜியன் தான் இந்த வெசெக்ஸ். ஓகேயா? ரியாலிட்டியில் இருக்குது, பட் வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் செமி ஃபிக்ஷனல். அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட சம் ஒர்க்ஸ் கூட பேன் பண்ணியிருக்காங்களாம். இவங்களோட ஒர்க்ஸில் நிறைய ஓப்பன் தீம் ஆஃப் செக்ஷுவாலிட்டிலாம் போர்ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களோட சம் ஒர்க்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் த டிஅபவைல்ஸ் அது கூட கொஞ்சம் வந்து பேனில் தான் இருந்திருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் டைமில் இவங்களுக்கு வந்து நிறைய லாஸ் எல்லாம் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் he died in the year 1928. And ஒரு கொஸ்டின் இருக்கு. In December 2009 there is a question, author and imaginary location கேட்டிருக்காங்க. Wessex by Thomas Hardy. தாமஸ் ஹார்டிஸ் நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் மேயர் ஆஃப் த கேஸ்டர் பிரிட்ஜ். மேயர் ஆஃப் த கேஸ்டர் பிரிட்ஜ் இது வந்து இவங்களோட ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு நாவல். இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா லைஃப் அண்ட் டெத் ஆஃப் எ மேன் ஆஃப் கேரக்டர். லைஃப் அண்ட் டெத் ஆஃப் எ மேன் ஆஃப் கேரக்டர். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, ஒரு மேன் இருக்காங்க, அந்த மேனோட சாய்ஸஸ் வந்து எப்படி அவனை வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட ஒன்லைன் தீமாக வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஓப்பன் ஆகும்போது ஸ்டோரியோட ப்ரோட்டகானிஸ்ட் இருக்காங்க. ஹிஸ் நேம் இஸ் மைக்கேல் ஹென்சார்ட். மைக்கேல் ஹென்சார்ட். அண்ட் இவங்க வந்து ஒரு ஃபேரில் இருக்காங்க. சரியா? ஃபேர்னா என்னது? ஒரு பொருட்காட்சி மாதிரி. அந்த ஃபேரில் அவங்களோட ஒய்ஃபையும் சைல்டையும் தேடிட்டு இருக்காங்க. ஓகேயா? அவங்க ரெண்டு பேரையுமே வந்து காணோம். அண்ட் தென் கொஞ்சம் கழித்து அவங்களோட ஒய்ஃப் சூசன் அண்ட் சைல்டு எலிசபெத் ஜேன் ரெண்டு பேரையுமே வந்து பார்க்குறாங்க. ஓகேயா? இதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதே ஃபேரில் நம்ம ஹென்சார்ட் வந்து நல்லா குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு அந்த போதையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஒய்ஃபையும் அந்த டாட்டரையும் இன்னொரு மேனுக்கு, ஒரு செயலருக்கு வந்து வித்துட்டாங்க. ஓகேயா? நல்லா குடிச்சிட்டு அந்த நைட்டு வந்து அவங்களோட ஒய்ஃபையும் டாட்டரையும் ஒரு செயலர்கிட்ட வித்துட்டாங்க. அந்த செயலரோட நேம் என்ன அப்படின்னா ரிச்சர்ட் நியூசன். அவங்களும் அந்த ஃபேருக்கு வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது என்னோட ஒய்ஃபையும் சைல்டையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 கினீஸ் அதுக்கு தான் விற்றுருக்காங்க. ஓகேயா? நல்லா குடிச்சதுனால அவருக்கு வந்து தெரியலை. அண்ட் இப்போ எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன நடந்துச்சு, ஒய்ஃபும் சைல்டும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு வந்து ஞாபகம் வருது. வந்தோடனே அதுக்கப்புறம் அவரோட டெசிஷனை வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாரு. நான் குடிச்சதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, நான் நம்ம 21 இயர்ஸ்க்கு வந்து லிக்கரையே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. ஓகேயா? அப்புறம் ஒய்ஃபையும் சைல்டையும் தேடி பார்க்குறாங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. ஓகே, நம்ம வந்து ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு நியூ லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு அக்ரிகல்ச்சுரல் மர்ச்சண்ட்டாக வந்து மாறிடுறாங்க. தென் மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜ். கேஸ்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பிளேஸோட மேயராக கூட மாறிடுறாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியராக தான் நடந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து லூசெட்டா டெம்பிள்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கூட ஒரு அஃபேர் இருக்குது. இவங்க இல் ஹெல்த்தாக இருக்கும்போது வந்து இந்த லூசெட்டா தான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த லூசெட்டா கூட ஒரு அஃபேர் மாதிரி வந்து உருவாகுது. அண்ட் நம்ம வந்து சூசன் இவங்களும் ரிச்சர்ட் நியூசனும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னா கனடாக்கு மூவ் ஆகி போயிட்டாங்க. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எலிசபெத் ஜேன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்ஃபென்ட்டாக இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. அண்ட் தென் சூசனுக்கும் ரிச்சர்ட் நியூசனுக்கும் சேர்ந்து ஒரு டாட்டர் பிறக்கிறாங்க. அந்த டாட்டருக்கும் அவங்க சேம் நேம் வைக்கிறாங்க, எலிசபெத் ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க.
அண்ட் அப்போ ஒரு டைம் வந்து நியூசன் வந்து செயிலரில் ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது அவர் போன ஷிப்பு வந்து திரும்பி வரல, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அசியூம் பண்ணிக்கிறாங்களாம். அண்ட் இப்போது சூசனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ கனடாவிலேருந்து மூவ் பண்ணி நம்ம வந்து மைக்கேல் ஹென்ஷார்ட் கிட்டேயே போவோம், அவங்களோட ஹஸ்பண்ட் சரியா, அவங்கக்கிட்டேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அந்த கேஸ்டல் பிரிட்ஜ் அந்த சிட்டிக்கு வந்து வராங்க. அண்ட் ஹஸ்பண்டை பார்த்துட்டு அவங்க கூட வந்து ரீகன்சீல் ஆகிடுறாங்க. அப்போது ஆனால் இவங்க என்ன ரீவீல் பண்ணல அப்படின்னா, அந்த பொண்ணு எலிசபெத் ஜேன் வந்து இவங்களுக்கும் நியூசனுக்கும் பிறந்த பொண்ணு அண்ட் நம்மளோட பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க ஹென்ஷார்ட் கிட்ட வந்து சொல்லலை. ஓகேயா. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து சூசன் வந்து இறந்து போயிடுறாங்க. சூசன் இறந்த பிறகு வந்து ஒரு ஆக்சிடென்டலாக நம்ம ஹென்ஷார்ட் வந்து ஒரு லெட்டரை எடுத்து ரீட் பண்ணுறாரு. அண்ட் அதில் சூசன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லிட்டில் எலிசபெத் ஜேன் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அண்ட் இது வந்து நியூசனோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹென்ஷார்டுக்கு வந்து அந்த சைல்டு எலிசபெத் ஜேனை வந்து பிரிக்காமல் போயிடுச்சு. அவங்கக்கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீட்டு அந்த கோதுமைக்காக இவங்க வந்து ஒரு லோன் வாங்கியிருக்காங்க. அதை வந்து ஒழுங்காக கட்ட முடியலை. அவங்களோட ரெப்யூட்டேஷன் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒரு மேன் இருக்காங்க, டோனல்ட் ஃபார்ஃப்ரே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்ஃப்ரே தான் இவங்களை அந்த சிச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றி அவங்கள வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வராங்க. ஸோ நம்ம ஹென்ஷார்ட் வந்து அந்த ஃபார்ஃப்ரேக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம வந்து அந்த ஃபார்ஃப்ரேக்கு நம்மளோட ஃபேக்ட்ரியிலேயே ஒரு ஜாப் போட்டு கொடுப்போம். அவங்க வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க, அக்ரிகல்ச்சுரல் ஃபார்ம், அதில் வேலை போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ஃப்ரேக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஃபார்ஃப்ரேக்கும் ஹென்ஷார்டுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் முதல்ல நல்லா தான் போகுது. லேட்டர் 2 பேருக்கும் நடுவில் வந்து டிஸ்பியூட் எல்லாமே வர ஆரம்பிக்குது. டிஸ்பியூட் எப்படி வருது அப்படின்னா, இந்த ஹென்ஷார்டோட அந்த அக்ரிகல்ச்சுரல் ஃபார்மில் ஒரு பர்சன் ஏபல் விட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, ABELWHITTLE ஏபல் விட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து அடிக்கடி லேட்டாகவே வந்துட்டே இருக்காங்க. ஸோ ஹென்ஷார்ட் வந்து அந்த பர்சன் கிட்ட ரஃப் அண்ட் ரூடாக வந்து நடந்துக்கிறாங்க. இது வந்து ஃபார்ஃப்ரேக்கு வந்து பிடிக்கலை. அண்ட் ஆல்சோ ஃபார்ஃப்ரேக்கு வந்து அவங்களோட பொண்ணு இருக்காங்கல்ல எலிசபெத் ஜேன், அவங்க மேலேயும் ஒரு ஐ வந்து இருக்குது. அண்ட் தென் ஃபார்ஃப்ரே வந்து மற்ற ஒர்க்கர்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து ஹென்ஷார்டுக்கு பிடிக்கலை. அண்ட் தென் அவங்களோட பொண்ணை வந்து ஃபார்ஃப்ரே வந்து ஏதோ பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ நம்ம ஹென்ஷார்ட் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஃபார்ஃப்ரேயை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. அந்த கோவத்தில் ஃபார்ஃப்ரே வந்து காம்படிஷனுக்கு அதே பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல் எடுத்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபார்ஃப்ரே வந்து மேயர் ஆஃப் கேஸ்டல் பிரிட்ஜாக மாறிடுறாங்க. அண்ட் இப்போ ஃபார்ஃப்ரே வந்து ரிச்சாக மாறுறாங்க. அதே டைமில் ஹென்ஷார்ட்டோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவங்க வந்து பேங்க்ரப்டடாக மாறிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபார்மை கூட லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபார்ம் லேபரராக ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கூட ஹென்ஷார்டுக்கு வந்து வந்துருச்சு. அண்ட் அந்த டைம் லூசெட்டாக இருக்காங்கல்ல, நம்ம ஹென்ஷார்டை வந்து இல்லா இருக்க டைம் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு அந்த லேடி, அவங்க வந்து நம்ம ஹென்ஷார்ட் கூட சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வராங்க. அவங்களுக்கு என்ன நியூஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னா, சூசன் கூட இவங்க ஜாயின் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கோம். ஸோ வராமல் இருப்பாங்க. இப்போ சூசன் இறந்து போனதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து ஹென்ஷார்ட் கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஊருக்கு மறுபடியும் வராங்க. அண்ட் அவங்களோட பொண்ணு எலிசபெத் ஜேன் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கூட லூசெட்டாக வந்து நல்லா பழகுறாங்க. அண்ட் தென் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹென்ஷார்டும் லூசெட்டாவும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு கேப்பில் வந்து லூசெட்டாக்கு வந்து நம்ம ஃபார்ஃப்ரே மேலே ஒரு லவ் வந்துடுது. ஓகேயா. ஸோ இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிவிட்டு இவங்க வந்து எலோப் ஆகி ஃபார்ஃப்ரேயை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹென்ஷார்டுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. என்கிட்ட வேலை பார்த்த ஃபார்ஃப்ரே வந்து என்னை விட பெரிய முன்னேற்றமாகி அவன் வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணுறான். என்னோட பொறுப்பு மேயர் ஆஃப் கேஸ்டல் பிரிட்ஜ் அதையும் அவன் எடுத்துக்கிட்டான். இப்போ என்னோட லவ்வர் லூசெட்டா அவங்களையும் அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்குது. எப்படியாவது ஃபார்ஃப்ரே மேலே ஒரு ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார்ஃப்ரே கிட்ட நானும் லூசெட்டாவும் லவ் பண்ணணும், அதுக்கு ஆதாரமாக என்கிட்ட லவ் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ஃப்ரே கிட்ட மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. லூசெட்டா மேலே ஸ்டில் லவ்வாக தான் இருக்காங்க. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் வந்து எதுவும் பேட் ஆகிரும்ல. ஸோ வந்து ஃபார்ஃப்ரே கிட்ட இதை சொல்லி ஃபார்ஃப்ரே கிட்ட நான் வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சர்வெண்ட் இருக்காங்க, JOPP ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க கிட்ட தான் இந்த லெட்டர்ஸை கொண்டு போய் ஃபார்ஃப்ரே கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம ஹென்ஷார்டை வந்து பிடிக்காது. அவர் ஃபேக்ட்ரியில் சம்டைம்ஸ்
சம்டைம்ஸ் வந்து ரூடாக ஏதாவது பேசியிருப்பாரு. அதனால இந்த ஜோப் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஒரு டேவனுக்கு போயிட்டு அந்த டேவனில் இருக்க எல்லா பீப்புள் முன்னாடியும் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வாசித்து காட்டிடுறான். உன்னை எல்லா பீப்புளும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லூசெட்டாவையும் ஃபார்ஃப்ரேயையும் ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார்ஃப்ரேயை ஒரு ப்ராசஷன் ஸ்கிம்மிங்டன் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாங்கி மேலே ஃபார்ஃப்ரேயை உட்கார வச்சு அந்த டவுன் ஃபுல்லாக சுற்றுறாங்க. அண்ட் இதெல்லாம் லூசெட்டாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க வந்து ப்ரெக்னென்சியில் இருக்காங்க. இதை பார்க்குறதுல அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹென்சாடும் எலிசபெத்தும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேயா, நம்ம ஹென்சாடும் நினைக்கல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஜேன் கூட அவங்க ஒரு நல்ல கம்பெனியனாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப சேடாக இருக்குது. இந்த சேட்னஸ் தான் ஃபாதர் அண்ட் டாட்டர், ஸ்டெப் டாட்டர், இவங்க 2 பேரையும் வந்து யுனைட் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபாதரும் அந்த ஸ்டெப் டாட்டரும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ என்ன ஆகுது மறுபடி அப்படின்னா நியூசன் இருக்காருல்ல, முதல்ல சீல போனார் வரவே இல்லைன்னு பார்த்தோம்ல, அந்த நம்ம எலிசபெத் ஜேனோட ரியலான டேடி அவங்க வந்து கேஸ்டர் பிரிட்ஜுக்கு வந்து திரும்பி வராங்க. வந்துட்டு ஹென்சார்ட் கிட்ட டாட்டர் பற்றியும் சூசன் பற்றியும் கேட்குறாங்க. ஹென்சார்ட் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா சூசன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. பட் என்னவும் போய் சொல்லிடுறாங்க அப்படின்னா அவங்களோட பொண்ணு எலிசபெத் ஜேன் இருக்காங்கல்ல, அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னால் நம்மகிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவார் நியூசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எலிசபெத் ஜேன் அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு. நியூசன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பட் அவருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, எலிசபெத் வந்து உண்மையாக தான் இருப்பாங்க, உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க எலிசபெத்க்கு. அண்ட் எலிசபெத்க்கு வந்து இப்போ தான் ட்ரூத்தே தெரிய வருது, இவங்களோட ரியல் ஃபாதர் வந்து நியூசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் வந்து ஹென்சார்ட் தான் என்னோட ரியல் ஃபாதர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போ தான் ட்ரூத் தெரிய வருது, நியூசன் தான் ரியல் ஃபாதர். அண்ட் நான் வந்து இறந்து போயிட்டேன்ட்டு இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. அந்த கோவத்தில் வந்து அந்த வீட்டில் இருந்து இவங்களும் கிளம்பிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் எலிசபெத் வந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹென்சார்டும் கேஸ்டர் பிரிட்ஜில் இருக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து பிடிக்கல, ஒரு ஃபார்ம் லேபரராகவே நம்மளோட ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லேட்டர் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஹென்சார்டுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எலிசபெத் ஜேனுக்கும் ஃபார்ஃப்ரேக்கும் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகேயா, ஃபார்ஃப்ரே பார்த்தோம்ல, டொனால்ட் ஃபார்ஃப்ரே, அண்ட் அந்த பர்சனுக்கும் 2 பேருக்கும் நடுவில் மேரேஜ் நடக்க போகுதுன்னு தெரிய வருது. இந்த கேப்பில் வந்து நம்ம ஃபார்ஃப்ரேயும் இவங்களும் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூசன் வந்து ஒரு பிக்கான வெட்டிங் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாருங்க. ஹென்சார்ட் இருக்காங்கல்ல, ஒரு கோல்டு ஃபின்ச்சை ஒரு வெட்டிங் ப்ரெசன்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட் அந்த டைம் வந்து அந்த வெட்டிங்கில் வச்சு இவங்க வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேண்டான்னு சொல்லி தள்ளிடுவாங்க. நம்ம ஹென்சார்ட் வந்து எப்படியாவது நம்ம ரீகன்சீல் ஆகிடலாம், நம்மளுக்கு இப்போ இருக்கிறது வந்து எலிசபெத் ஜேன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்சீல் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வருவாங்க. பட் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேஸ்டர் பிரிட்ஜ்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து தனியாகவே இறந்து போயிடுறாங்க. தென் லேட்டர் தட் சேம் டே வந்து எலிசபெத் ஜேனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுது. இப்படி ஹென்சார்ட் வந்து நம்மளை பார்க்க வந்தாங்க, நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பட் அவங்க தேடி போகிறதுக்குள்ளேயே அந்த டைமில் வந்து நம்ம ஹென்சார்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களோட டையிங் விஷா என்ன சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னா டு பி ஃபர்காட்டன், என்னை யாரும் ஞாபகம் வைக்க தேவையில்லை, என்னை எல்லாரும் மறந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டையிங் விஷா சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே இறந்து போயிட்டாங்களாம். இப்படி தான் இந்த ஸ்டோரி வந்து முடியுது, த மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜ். And in June 2013, there is a question: in which of Hardy's novels does the character Abel Whittle appears? And the answer is Mayor of Casterbridge. In December 2012, there is a question: list of novels and last line கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் இதோட லாஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் இஸ் பட் அன் அக்கேஷனல் எபிசோட் இன் த ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின். இந்த ட்ராமா அப்படிங்கிறத வந்து லைஃப்பை மென்ஷன் பண்ணுறாங்க. லைஃப் ஃபுல்லாக பெயினாக தான் இருக்குது, அதில் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து சம் அக்கேஷனல் எபிசோட் எப்போமாவது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கோட லாஸ்ட் லைன் வந்து இருக்குது. ஹாப்பினஸ் இஸ் பட் அன் அக்கேஷனல் எபிசோட் இன் த ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் தாமஸ் ஹார்டி வந்து நிறைய ட்ராஜிக் எண்டிங்கில் முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, அண்ட் that's it for தாமஸ் ஹார்டி. We will meet in the next lecture. Thank you.